ஆக்டர், புரொடியூசர் அப்படின்ற நெறைய அவதாரங்கள் எடுத்த நம்ப தனுஷ் அவர்கள், இப்போ டைரக்டர் அப்படின்ற புது அவதாரத்தையும் எடுத்திருக்காரு. டைரக்டர் அப்படின்ற புது அவதாரத்த எடுத்த நம்ம தனுஷ் அவர்கள், ராஜ்கிரண் அவர்கள வச்சு பவர் பாண்டி அப்படின்ற திரைப்படத்தை இயக்கிட்டு இருக்காரு. இந்த படத்தோட 90% ஆஃப் த ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. தனுஷ் அவர்களுடைய தந்தையான கஸ்தூரி ராஜா, அவருடைய ஃபர்ஸ்ட் டைரக்ஷனான படம் தான் என் ராசாவின் மனசுல. இந்த திரைப்படத்திலே நம்ம ராஜ்கிரண் அவர்கள் தான் ஹீரோவா நடிச்சாரு. அவருடைய சென்டிமெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி தனுஷ் அவர்களுடைய ஃபர்ஸ்ட் திரைப்படத்திலும் வந்து ராஜ்கிரண் அவர்கள் தான் ஹீரோவா நடிச்சிட்டு இருக்காரு. இந்த திரைப்படத்துல ராஜ்கிரண் அவர்கள் கூட வந்து பிரசன்னா, நதியா, சாயா சிங், ரோபோ சங்கர் இவங்கெல்லாம் நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த திரைப்படத்துல கெஸ்ட் அப்பியரன்ஸ்ல எல்லாம் வந்து டைரக்டர் கௌதம் மேனன் அவர்கள் வரதாவும், தனுஷ் அவர்கள், மடோனா அவர்கள்லாம் நடிக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த திரைப்படத்துல இன்னொரு கெஸ்ட் ரோல்ல நடிக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் டிவி புகழ் காஃபி வித் டிடி அவர்கள் நடிக்கிறாங்களாம். திவ்யா தர்ஷினி அவர்களும் வந்து பவர் பாண்டி திரைப்படத்துல நடிக்கிறதாவும் ஒரு பேச்சு அடிபட்டுட்டு இருந்தது. அதை கன்ஃபார்ம் பண்ற விதத்துல வந்து நேத்து திவ்யா தர்ஷினி அவர்கள் நடிக்கக்கூடிய போர்ஷனை ஷூட் பண்ணதை தனுஷ் அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல தெரிவிச்சிருக்காரு. கெஸ்ட் அப்பியரன்ஸ்ல டிடி அவர்கள் நடிச்சிருக்காங்க. அந்த கெஸ்ட் அப்பியரன்ஸ்ல நடிச்ச டிடியோட ஆக்டிங்கை பார்த்து நானே அசந்தே போயிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப சூப்பரா திவ்யா தர்ஷினி அவர்கள் நடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி தனுஷ் அவர்கள் திவ்யா தர்ஷினி அவர்களை பாராட்டி இருக்காங்க. 1990ல ரிலீஸ் ஆன சுபயாத்ரா அப்படின்ற மலையாள படத்து மூலமா குழந்தை நட்சத்திரமா அறிமுகமானாங்க திவ்யா தர்ஷினி. அதுக்கப்புறமா தமிழ்ல வந்து ஜூலி கணபதி, நலத்தமயந்தி, சரோஜா அப்படின்ற நிறைய திரைப்படங்கள்ல நடிச்சாங்க. அந்த வகையில பார்த்தா நம்ம காஃபி வித் டிடியான திவ்ய தர்ஷினி அவர்களுக்கு பவர் பாண்டி 7வது திரைப்படம் அப்படின்னு சொல்றாங்க. தொகுப்பாளனா இருக்கக்கூடிய நான் வந்து படத்துல நடிக்கிறது எனக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. ஆனா எனக்கு நடிக்கிறதுல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. காம்பேரிங்ல தான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி டிடி அவர்கள் வெள்ளித்திரைக்கு போகக்கூடிய நிறைய வாய்ப்புகள் அவங்களுக்கு வந்தாலும் எனக்கு சின்ன திரையே போதும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சட்டிலாகி இருக்காங்க. நிறைய பேர் இப்போ சின்ன திரையிலேருந்து வெள்ளித்திரைக்கு போய் சாதிச்சவங்களும் இருக்காங்க. அந்த வகையில டிடி அவர்களும் சாதிப்பாங்கன்னு நிறைய பேர் சொன்னாங்க. எனக்கு சின்ன திரை தான் பிடிச்சிருக்கு, நான் அங்கேயே இருக்கிறேனே, ப்ளீஸ் என்னை விட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப கூலா பதில் சொல்லி உதறி தள்ளியிருக்காங்க நிறைய வாய்ப்புகளை. டிடி அவர்களை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. கமெண்ட்ல போஸ்ட் பண்றது மட்டும் நிறுத்திடாம நம்ம ஃபில்மி பீட் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.